பல்லவன் ரொம்பவே சின்ன பையன்தான். அவனுக்கு நல்லது கெட்டது இடமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதை அவன் செஞ்சிட்டு இருக்கான். நிலா மேல உண்மையான பாசம் வச்சிருக்கான். அம்மா மாதிரி நினைக்கிறான். சோழன் இருந்துட்டு பல்லவனை திட்டிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. நிலா இருந்துட்டு இதுக்காக தான் இதையும் அவசரப்பட்டு பேசாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் எங்கே என் பேச்சை கேட்குறீங்க? எதுக்கு எடுத்தாலையும் கோவம் மட்டும்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஹனிமூனுக்காக தான் இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் இவங்க யாரையும் அங்கே விட்டுட்டு வர எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. ஏன்னா இவங்க யாரும் எங்கேயும் போகிறதில்ல. அதனால தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இவங்களை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்காக பல்லவனை நீங்கள் எதுக்கு எடுத்தாலையும் திட்டுறது, அடிக்கிறது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா எப்படிங்க? பல்லவன் எனக்கு நான் ஆசைப்பட்டன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி சோழன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு உனக்காக தான் அவன் போனானே எனக்கு தெரியாமையே போச்சு. என்கிட்ட அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான், நானே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பனே. அதை விட்டுட்டு அவன் தனியாக போனதான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இங்கேருந்து நடந்து வாடான்னு சொன்னால் கூட கண்டிப்பாக வந்து சேர மாட்டான். அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே அவன் எதுக்காக போகணும்? ரொம்ப பதறிட்ட நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சேரன் வராங்க. அதுதான்டா பல்லவன். அவனுக்கு எதுவும் சரியாக வரலனா கூட நிலா ஆசைப்பட்டன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக நம்ம யார்கிட்டேயும் சொல்லாமல் அவன் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். நிலாவை அவன் சொந்த அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காடா. இனிமேல் அவன் மனசு காயப்படுற மாதிரி நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.